உங்களுக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில இடம்பெறாரு. யோகத்தை கொடுக்குற ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி ஞானத்தை கொடுக்குற கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது 3, 6, 11 இந்த இடத்துல அசுப கிரகங்களோ சுப கிரகங்களோ எது இருந்தாலுமே லாபம் தாங்க சொல்லணும். அதுவும் உங்களுக்கு எல்லாமே அதாவது முக்கியமான கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இந்த எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நல்ல அமைப்புல அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு. அதனால இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு தான். இன்னும் 2-3 வருஷம் நீங்க சொல்லி அடிச்சு கில்லி வெல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க துலாம் ராசியினருக்கு. துலாம் ராசினருக்கு இந்த ஆண்டு மனோபலம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இடம் பெற்றிருக்காரு. மற்றபடி 5ஆம் இடத்துல ராகு நீங்க ஏற்கனவே பெற்ற புண்ணியத்துக்கான பலன்களை அதிகமா கொடுக்கதான் போறாரு. ராகு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்குற கிரகம் தான். அதனால நீங்க இது வரைக்கும் எந்த மாதிரி நல்ல கர்மா சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதற்கான பலன்களை கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க. அதுவும் ராகு தன்னோட பயணத்தை குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி கேது உத்திர நட்சத்திரம் சூரியன் சாரம் பெற்றதுல இருந்து பயணத்தை தொடங்குறாங்க மே மாதம் 18ல இருந்து. இந்த மே மாதம் 18ல ஆரம்பிக்கும் கேதுவோட டிராவலிங் வந்து செப்டம்பர் மாசத்துல உத்திர நட்சத்திரத்துல இருந்து பூர நட்சத்திரத்துக்கு இடம்பெறாரு. அதே மாதிரி ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல டிசம்பர் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு டிசம்பர் மந்த்ல இருந்து ராகுவோட சாரமான சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்யறாரு. ஸோ டிசம்பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூட தான் போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப சோகமாகவும் மன அழுத்தமும் அதிகமாகவும் இருந்திருப்பீங்க. துலாம் ராசினர் லாஸ்ட் அக்டோபர் மந்த்ல இருந்தே சொல்ல முடியாத வேதனையை வெளியே சொல்லிக்க முடியாத துக்கத்தெல்லாம் நீங்க உங்க மனசுக்குள்ளே புதைச்சு வச்சு நீங்க ஒரு மௌனமாக